உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்லைன் தமிழ் சேனல். நான் உங்களான இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ, புதுசா ஒரு பார்வையாளர் உங்களுடைய வீடியோக்களை பார்க்கும் பொழுது அவரை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்வதன் மூலம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாக வாய்ப்புள்ளது. சில நேரங்களில் நம்மளுடைய வீடியோக்களில் அப்படி சொல்வதவே மறந்து விடுவோம். இதுவே ஒரு வீடியோ டெம்ப்ளேட்டாக செய்து வைத்துக் கொண்டால் நம்மளுடைய அனைத்து வீடியோக்களிலும் தேவைப்படும் இடத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். இதன் மூலம் புதிய பார்வையாளர்கள் இதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இந்த சப்ஸ்கிரைபர் பெல் இன்ட்ரோவை எப்படி உருவாக்குவது, இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பெல் இன்ட்ரோவை உருவாக்குவதற்கு உங்களுடைய மொபைல்ல சப்ஸ்கிரைபர் பட்டனை நீங்களே கிளிக் பண்ற மாதிரி ஒரு வீடியோவை ஸ்கிரீன் ரெக்கார்ட் மூலம் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செய்யும் பொழுது நீங்க சொல்ல விரும்பும் வார்த்தைகளை சேர்த்து ரெக்கார்ட் செய்தால் மிகவும் நல்லது. உதாரணத்துக்கு நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல்ல நான் பேசியிருப்பேன். இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் பேசியிருப்பேன். அதே போல உங்களுக்கு பிடித்தது போல நீங்க பேசி ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. இல்லைனா வேறொரு மாதிரியும் பண்ண முடியும். உங்களுடைய வார்த்தைகளை மட்டும் தனியாக வாய்ஸ் ரெக்கார்ட் மூலம் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. உங்க சேனல்ல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட், அதாவது இமேஜா எடுத்துக்கங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபர் பண்ண மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கங்க. இப்போ 3 இமேஜ் வந்து நீங்க சேவ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம எடிட்டிங்க்கு போகலாம். உங்களுக்கு பிடிச்ச எடிட்டிங் சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணிக்கங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சாஃப்ட்வேர் பிடிக்கும். நான் கெயின் மாஸ்டர் வந்து ஓபன் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல சப்ஸ்கிரைபர் பெல் இன்ட்ரோ டெம்ப்ளேட் பேக் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுல பேக்ரவுண்ட் இமேஜ், மொபைல் ஃப்ரேம், ரியல் ஹேண்ட், பெல் இமேஜ், பெல் சவுண்ட் இது எல்லாம் இருக்கும். அதை நீங்க பாத்துக்கங்க. நான் ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதே போல நான் கொடுத்த எல்லா இமேஜையும் நீங்க எடிட் பண்ற சாஃப்ட்வேர்ல உள்ள கொண்டு வாங்க. பேக்ரவுண்ட் இமேஜை ஃபர்ஸ்டா உள்ள கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற சப்ஸ்கிரைபர் வீடியோ அல்லது இமேஜை உள்ள கொண்டு வாங்க. அதற்கு பிறகு இந்த மொபைல் ஃப்ரேமை உள்ள கொண்டு வாங்க. இந்த 3ஐயும் கரெக்டா அலைன்மென்ட் பார்த்து செட் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த ரியல் ஹேண்ட் இமேஜை உள்ள கொண்டு வாங்க. நீங்க எந்த இடத்துல சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்களோ அந்த இடத்துல இந்த ரியல் ஹேண்ட் இமேஜை செட் பண்ணுங்க. இந்த இமேஜ் கீழே இருந்து வர்ற மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுங்க. நீங்க எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்களோ அதுல அனிமேஷன் இருக்கும். அதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு இந்த அப்ளிகேஷன்ல இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அனிமேஷன் பண்ணலாம். அதே போல பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த இடத்துல இந்த அனிமேஷன் செய்யப்பட்ட இமேஜை காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ப்ளே பண்ணலாம். இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே, சப்ஸ்கிரைபர் பெல் இன்ட்ரோ ரெடி. உங்களுக்கு எல்லாம் ஓகே ஆன பிறகு இந்த ப்ராஜெக்ட்டை சேவ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு விருப்பப்படுற குவாலிட்டியில அவுட்புட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல லோவர் த்ரெட் எப்படி பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் யூஸ் பண்றது கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன். உங்களுக்கு இந்த கெயின் மாஸ்டர்ல எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது எடிட்டிங் அப்ளிகேஷன் மூலமா எடிட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவை விரைவில் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாளை புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களான ஆன்லைன் தமிழ்.